5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது என்ற கொள்கை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தோல்வியடைந்தவர்களாகவே கருதப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக மத்திய கல்வித்துறை செயலாளர் அறிவித்திருக்கிறார். தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு 2 மாதங்களுக்குள் மறுதேர்வு எழுத வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது என்ற கொள்கையை ரத்து செய்து மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஐந்து முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது என்ற கொள்கை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டால் அவர்கள் தோல்வியடைந்தவர்களாகவே கருதப்படுவார்கள் என தற்போது மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை தோல்வியடைந்த மாணவர்கள் தோல்வியடைந்தவர்களாகவே கருதப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தோல்வியடைந்த மாணவர்களுக்கு 2 மாதங்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்படும் எனவும் சஞ்சய்குமார் அறிவித்திருக்கிறார். 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது என கொள்கை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கல்வித்துறை செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தற்பொழுது அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் யாரும் குறிப்பாக வகுப்புகளில் ஃபெயிலாக்கப்படுவதில்லை. குறிப்பாக மாணவர்கள் அந்த இடைநிற்றலை தடுப்பதற்காக மத்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாக இந்த முறையை பின்பற்றி வருகின்றது. கிட்டத்தட்ட இந்த அனைவர் கல்வி உரிமை சட்டம் 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது முதல்ல இந்த நடைமுறை என்பது பின்பற்றப்படுகின்றது. இந்த நிலையில் தற்பொழுது அதில் ஒரு கொள்கை முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த ஆல் பாஸ் என்கின்ற அந்த நடைமுறை கைவிடப்படுவதாக தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறையினுடைய அதாவது மத்திய பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள், குறிப்பாக பின்தங்கிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக இந்த 8ஆம் வகுப்பு வரை குறிப்பாக இந்த இடைநிலை கல்வியை அவர்கள் முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இந்த 8ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் தேர்ச்சி என்கின்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகின்றது. மாணவர்கள் 8ஆம் வகுப்பிற்குள்ளாக அவர்கள் வகுப்புகளில் தோல்வியடை செய்யப்பட்டால் அவர்கள் மேலும் பள்ளிக்கல்வியை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும், குறிப்பாக உயர்கல்விக்கு அவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதால் மாணவர்களுடைய அந்த கல்வி தரத்தை உறுதி செய்ய வேண்டும். கற்றலுடைய அந்த இழப்பீடு இல்லாமல் மாணவர்கள் அனைத்து வகுப்புகளிலும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகின்றது. ஆனால் தற்பொழுது இந்த நடைமுறையில் மாற்றம் செய்து தற்பொழுது இந்த ரத்து செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் 8ஆம் வகுப்பு வரை இனி தேர்ச்சி என்பதில்லை. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் மாணவர்கள் குறிப்பாக 1ஆம் வகுப்பு முதலே அவர்கள் அந்த இறுதி ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர்கள் ஃபெயிலாக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றது. இது குறிப்பாக பல்வேறு விமர்சனங்களையும் இந்த அறிவிப்பு என்பதை ஏற்படுத்தும் என்பதே கல்வியாளர்களுடைய பார்வையாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.